சிம்ம ராசி மையன்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை ஆகணும். எந்த வழியில் எப்போ கிடைக்கும், தடங்கள் இல்லாமல் கிடைக்கும், அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு கம்பீரமாக வாழணும், தலை வணங்காமல் வாழணும், தன்னிகரற்ற ஒரு நிலையை தொடரணும் அப்படின்னு ஒரு அரச கம்பீரம் அவங்களுக்குள்ள இருக்கும். சிம்மராசிக்கு பூராமே சிம்மராசினால நிறைய பேர் வாழ்வார்கள். ஆனால் சிம்மராசி பல பேரால் ஏமாற்றுறதுக்கான சிம்மராசிக்கு திடீர்னு சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. வந்து புதன்கிழமை தான் யோகமான நாள், பச்சை கலர் யோகம். புதன்கிழமை யோகத்தை கொடுக்கும். பச்சை வஸ்திரம் உங்களுக்கு பெரிய நாயுருவி செடி. இந்த நாயுருவி செடியை வந்து புதன்கிழமை அன்னைக்கு புதன் வரையில் காப்பு கட்டி ஓம் புதாய நம, அவ்வளவுதான் மந்திரம். அற்புதம் ஆனந்தம் சேனல் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே, அதாவது வாழ்க்கையில் வந்து சிம்ம ராசி மெய்யன்பர்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை ஆகணும். அதுக்கு அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்போ இந்த பொருள் பணம் எந்த வழியில் எப்போ கிடைக்கும், தடங்கள் இல்லாமல் கிடைக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது? காலம்புறம் சிம்மராசியில் பிறந்த புறாமே பெரும்பாலும் ஒரு கம்பீரமாக வாழணும், தலை வணங்காமல் வாழணும், தன்னிகரற்ற ஒரு நிலையை தொடரணும் அப்படின்னு ஒரு அரச கம்பீரம் அவங்களுக்குள்ள இருக்கும். சிம்மராசிக்கு பூராமே இருக்கும். அந்த சிம்மராசியுடைய லட்சணமே என்னென்னா, ஒரு அரச வாழ்க்கை வாழணும். புருஷ வாழ்க்கை, அரச வாழ்க்கைங்கிறது சிம்மராசி. சிம்மராசி அதெல்லாம் நினைக்கும். சில நேரத்தில் என்னென்னா கோழையாயிரும். பாசத்தின் பிடியில் சிம்மராசி சிக்கிக்கும். சிம்மராசிக்கு ஸ்ட்ரைட் பார்வேர்டு தான். திடீர்னு பார்த்துட்டு உடனே தூக்கி போட்டுரும், போடா அப்படின்ட்டு. அவ்வளோ பெரிய அந்த கோபதாபங்களோடு வாழக்கூடியது அந்த சிம்மராசி. சிம்மராசிக்கு வந்து கோபம் உச்சகட்டமாக இருக்கும். அதே போல் அவங்களுக்கு இறக்க மனமும் இருக்கும். எதை வேண்டுமானாலும் செய்து விடுவார்கள். சட்டனை கோபப்படுவாங்க, சட்டனை செஞ்சுருவாங்க. இந்த ரெண்டுமே அவங்கள்ட்ட இருக்கும். இதுதான் சிம்மராசி. சிம்மராசி கிருஷ்ணனுக்குரிய கம்பீரம் இருக்குது. ஜெயிக்கணும், தான் பெரிய ஆளாக இருக்கணும், இதெல்லாம் இருக்கும். அதில் மைனஸ் பாயிண்ட் சொல்லிடுறேன். நம்ம தான் ஏன் பெரிய ஆள் நாட்டில் அப்படி நடித்தா கூட அடுத்தவன்ட்ட நடிக்கும் அது. ஆனால் அதாவது தனக்கு கீழே ஒருத்தன் இருக்க மாதிரி, அதாவது அவங்களுக்கு கீழே இருக்க மாதிரி நடிக்குமே தவிர, ஆனால் மனசுக்குள்ளே ஒரு விகாரமான எண்ணம் ஓட்டாந்து விட்டுருக்கோம். யாருக்குமே அடிமையாகாது. சிம்மராசி அடிமை தொழில் செய்ய பிடிக்காது. அதே மாதிரி அதிகமாக பொய் சொல்லாது சிம்மராசி. சிம்மராசி வந்து ஒரு துக்கமான விஷயமோ அல்லது ஒரு பிறர் வந்து கஷ்டப்படுறாங்கன்னா படார்னு அந்த உதவிகளை செய்கிறதுக்கு தூணும். ஒருத்தர் ஆபத்திலிருந்து மீட்டதுக்கு முயற்சி பண்ணும். தான் வந்து முதல் ஆளாக போய் நிற்கும். இதெல்லாம் சிம்மராசிக்குரிய இலக்கணங்கள். ஆனால் சண்டைன்னு வந்துட்டா விடாது. சிம்மராசி வந்து கடுமையான பகை உணர்வு மிக்க ஒரு கிரகமாக இருக்கும், அந்த சூரியனுடையது. ஆனால் சிம்மராசினால் நிறைய பேர் வாழ்வார்கள். ஆனால் சிம்மராசி பல பேரால் ஏமாற்றப்பட்டு விடும். பல பேரால் ஏமாற்றத்துக்கு ஆளாயிடுவாங்க. சிம்மராசிக்கு திடீர்னு சில பிரச்சனைகள் ஏற்பட்டுரும். ஒரு ஸ்டெடி லைஃப் இருக்காது சிம்மராசிக்கு. ஸ்டாண்டர்ட் லைஃப் கஷ்டம். தாரதோஷம் உள்ளவங்களாம் சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தாரங்களோட வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தெரியாமலும் வாழ்க்கை, அதாவது குடும்ப ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க. ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்குமே சொல்கிறேன். இதெல்லாம் சிம்மராசியுடைய ஒரு நிலைப்பாடு. ஆனால் எங்கே இருந்தாலுமே சிம்மமாக தனித்து தான் நிற்கும். சிம்மம் என்றைக்கும் தலை கவிழாது. ஆமாம், சிம்மத்துக்குன்னு ஒரு தனியாக கம்பீரம் உண்டு. அப்படிப்பட்ட அந்த சிம்மராசிக்காரங்க முக்கியமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து அதான் 2ஆம் வீடு வந்து புதன் வீடாக வர்றதுனால மாமன் மைத்துனர் வகையில் உறவு பாராட்டமே தவிர, நட்பு பாராட்டம் தவிர எந்த காரணம் மட்டும் பகை பாராட்டி விடக்கூடாது. மாமன் மைத்துனிகளிடம் பகை வந்துடும், சண்டை. அதுவும் சிம்மராசிக்காரனு கண்டிப்பாக மாமா விட்டு சண்டை வரும், பகை வரும். இந்த பகையை வளர்த்துக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, மாமன் மைத்துனர் மூலமாக யோகம் பெற வேண்டிய ஜாதகம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, சிம்மராசிக்கு 2ஆம் வீடு பணபரஸ்தானம். அந்த 2ஆம் வீடு பணபரஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 2ஆம் வீடை எதிரான்னு பார்த்தா கன்னிராசி தான். கன்னிராசி புதனுடைய ராசி. பச்சை கலர் யோகமான சிம்மராசிக்காரனுக்கு பூரா யோகமான கலர் இதெல்லாம் பச்சை தான். யோகமான நிறம் என்ன? 11 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள், பெண்களால் யோகம் உண்டு. அவங்க கையால் எடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யோகம் கிடைக்கும். சிம்மராசி மையன்களுக்கு யார் வந்து நலம் பெறக்கூடியவர்கள் அப்படின்னா, மனைவியின் சகோதரிகளால் முன்னேற்றம் கிடைக்கும். இளம் பெண்களால் முன்னேற்றம் கிடைக்கும். படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவிகளால் முன்னேற்றம் கிடைக்கும். இதெல்லாம் சிம்மராசிக்குரிய ஆண் பெண் 2 பேர்த்துக்கும். பெண்ணாக இருந்தால் மாணவர்களால், ஆணாக இருந்தால் மாணவிகளால், பெண்ணாக இருந்தால்
மாமன் மச்சனங்களால் கொழுந்திய, அதாவது கொழுந்தனார் இவங்க மூலமாக இப்படியெல்லாம் சிம்மராசிக்கு பெண்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு. இதெல்லாம் வந்து சிம்மராசிக்கு நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அதே மாதிரி சிம்மராசியை சேர்ந்தவங்க வந்து தாய்மாமன் குடும்பத்துக்கு உதவி செஞ்சால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி சிம்மராசிக்காரங்க படிச்சுட்டு இருக்க பெண்களுக்கு, படிச்சுட்டு இருக்க ஆண்களுக்கு, மாணவிகளுக்கு உதவி செய்தால் பெரும் நன்மை கிடைக்கும். புத்தகங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப முன்னேற்றம் கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு உரிய அற்புதமான நாள் எதுனா சிம்மராசிக்கு பொறுத்து புதன்கிழமை தான் யோகமான நாள். பச்சை கலர் யோகமானது. புதன்கிழமை யோகத்தை கொடுக்கும். பச்சை வஸ்திரம் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுத்துரும். அந்த சிம்மராசிக்காரங்க வந்து எந்த காரணம் பண்ணிட்டுமே புதனுடைய அந்த புதன்கிழமையில் கண்டிப்பாக வந்து புதன் ஓரையில் நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அது மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு அள்ளி வழங்கிட்டு போயிடும். அதான் அன்றைக்கு நீங்கள் புதன்கிழமை புதன் ஓரையில் பச்சை ட்ரெஸ் போட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றம் இருக்கும். அதே மாதிரி தென்மேற்கு திசை உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுத்துரும். தென்மேற்கு திசை, தென்மேற்கில் நீங்கள் தெற்குக்கு மேற்கு இடைப்பட்ட அந்த திசை வந்து உங்களுக்கு நல்ல, அந்த திசையிலிருந்து வரக்கூடிய பெண்களால் யோகம் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த தென்மேற்கு திசையை சார்ந்த பெண்களால் அதிமிதமான யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். அது மாதிரி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய மாறுதல்கள் ஏற்படும். அப்போ சிம்மராசி என்பவர்களுக்கு வந்து இன்னும் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதா இருந்தால், ஆசிரியர்கள், அதாவது பாடம் நடத்தக்கூடியவர்களாலும் பாடம் நடத்தக்கூடிய டீச்சர்களாலும், அதாவது பெண் ஆசிரியர்களால் நல்ல யோகத்தை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. சிம்மராசிக்கு அதெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்கும். அமைச்சு யோகம் சொல்லக்கூடிய அரசியல் யோகம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக. அரசாங்கத்தில் உயர் பதவியை வகிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. ஏன் அப்படின்னா அந்த சூரிய காரகத்துவம் அமைஞ்சதுனால நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வரும். சரி, இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, யான் பெற்ற இனிமேல் பெருக வைக்க மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த பதிவை வந்து நீங்கள் வந்து மாற்று இடங்களுக்கு, அதாவது உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச சொந்த பந்தங்களில் யாரெல்லாம் சிம்மராசிங்க அவங்களாம் கொண்டு போய் சேர்க்கணும். அதான் பெரிய புண்ணியமே உங்களுக்கு. இது உங்களோட நிப்பாட்டிடக்கூடாது. இந்த ரகசியத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு நிறம் சொல்லிட்டேன், அதிர்ஷ்ட நிறம் சொல்லிட்டேன், அதிர்ஷ்ட கிழமைன்னு சொல்லிட்டேன், எந்த ஓரையில் செய்யணும், என்ன கிழமையில் செய்யணும், அதிர்ஷ்ட கிழமைன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? என்ன மாதிரி பொருளை நீங்கள் வச்சுக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் தங்குதடை இல்லாத பணம், தங்குதடை இல்லாத பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு அதிர்ஷ்டமான அந்த ராசி, அதாவது பணபரஸ்தானத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான ராசிக்குரிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடு அந்த புதனுடைய வீடாக அமைஞ்சிருச்சு. அப்போ அதற்குரிய மரணம் கேட்டால் நாயுருவி செடி. இந்த நாயுருவி செடியை வந்து புதன்கிழமை அன்னைக்கு புதன் உரையில் காப்பு கட்டி ஓம் புதாய நம, இவ்வளோதான் மந்திரமே, ஒன்றுமே இல்லை. ஓம் புதாய நம 108 முறை குளிச்சுட்டு முறையாக போயிட்டு அந்த நாயுருவி செடிக்கு காப்பு கட்டி அதில் 10 சந்தன குங்குமம் போட்டு வச்சு முறையாக இதை 108 முறை உச்சாரணம் பண்ணி இந்த மந்திரத்தை தென்மேற்கு திசையில் போகக்கூடிய வேரை பறித்து மாமன் மைத்துனர் மூலமாக கட்டிக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய யோகம் சாயத்தில் அடைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க உங்கள் பர்ஸில் கூட வச்சுக்கலாம். அதை எடுத்து பாதுகாப்பாக அன்னையிலேருந்தே நான் சொன்னபடி 108 உரு போட்டு அந்த முறையாக அதையெல்லாம் செஞ்சு கரெக்டாக நீங்கள் காப்பு மந்திரம் வரைக்கும் சொல்லிட்டேன். இவ்வளோதான் விஷயம். நூலில் கட்டிட வேண்டியது அந்த செடியோடு கட்டி அதுக்கு 10 இடங்களில் சந்தனம் போட்டு அந்த செடியில் வச்சுட்டிங்கன்னா போதும். சந்தனம் குங்குமம் அப்போ ஏற்பட்ட அந்த நேரத்தில் பண்ணால் எடுத்தால் மட்டும்தான் அந்த பவர். தென்மேற்கு திசையில் போகிற வேற நோண்டி எடுக்கணும். இது மாதிரி செய்ய முடியும்னு செஞ்சுங்க. செய்ய முடியாதவங்களுக்கும் வழி இருக்குது. ஏன்னா மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்முச்சந்தி ஸ்ரீ விஷ்ணுதுர்கா ஆலயத்தில் இந்த 12 ராசிகளுக்குரிய இந்த காப்பு கட்டி முறையாக மந்திரம் சொல்லி எடுத்த வேர் அந்த ஆலயத்தில் கோயில் இருக்குது. வேணுங்கிறவங்க தபால் மூலமாகவும் நீங்கள் பெற்றுக்கலாம், இல்லை நேரில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆக இந்த மாதிரி ஒரு அற்புதமான அந்த விஷயங்கள் உங்களுக்காக அல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நண்பர்களே, இந்த விஷயத்தை பூரா உள்வாங்கிட்டீங்க, இதை பிரகடனப்படுத்துங்க, தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, அதுவும் புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு. நான் சொன்னதை முழுமையாக முழு கவனத்தோடு முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதில் இறங்கி செயலாக்கம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அதற்குரிய வெற்றியை பெறுவீர்கள். கையில் எப்போதுமே நீங்கள் பச்சை உடை அணிஞ்சு கொள்ளாட்டி கூட கையில் எப்போதுமே புதன்கிழமையில் பச்சை கலர் கர்ச்சீப்பை கையில் வச்சுட்டு நீங்கள் ஒரு காரியம் பண்ணி பாருங்கள், பல மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கை நிகழும். ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.